ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த விம் சுத்தத்தை வந்து பயன்படுத்தி நம்ம பூஜை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதே லிக்விடை பயன்படுத்தி நம்ம வெள்ளி பொருட்களை வந்து க்ளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து ஸ்டில்லாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க மாதிரியான கொஷின்ஸும் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் க்ராசரி ஷாப் மளிகை கடையில் தான் நானே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட கிருஷ்ணா மெட்டல் ஷாப்லலாம் அவைலபிலிட்டி இல்லை. இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 60 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா பாத்திரங்களையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. பட் நான் லாஸ்ட் டைம் நினச்சி இது வந்து பிராஸ் அண்ட் காப்பருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கனால சரி வெள்ளி பொருட்களுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சுத்தமாகுது அப்படின்னு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளி பொருட்களும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்குகள் தான் வந்து இது க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளி பொருட்களையும் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே லிக்விடை வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லிக்விடோட கொஞ்சம் அந்த சபீனாவை போட்டு க்ளீன் பண்ணும்போது நல்ல பிரைட்டாக இருந்தது, நல்லா ஷைனிங் லுக்கோடு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த டைம் வெள்ளிக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சபீனா பவுடரும் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம இந்த லிக்விடையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 2 to 3 drops போல் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ தேய்ச்சி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலர் சேஞ்சஸ் எப்படி நல்லா பிரைட்டாக வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன், அந்த மஞ்சள் குங்குமம் அந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்கனால நான் வந்து ப்ரஷ் வந்து பயன்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஒரு புது ப்ரஷ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் இதுக்குள்ளே ஸ்க்ரப்பர்லாம் வச்சு ஈஸியாக தேய்க்க முடியாது. ஸோ இதுவுமே நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருப்பாக இருந்தது எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. ஃபுல்லாக எல்லா வெள்ளி பொருள் விளக்கையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே அந்த கலர் ஷேட் இருக்குது, இதை தேய்ச்சி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லா பிளாக்காக இருக்குது. ஸோ நல்லாவே கலர் சேஞ்சஸ் வந்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தாராளமாக நம்ம இந்த லிக்விடை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு லிக்விடை பயன்படுத்தி நம்ம எல்லா விதமான பூஜை பொருட்களையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதுதான் மெயினான விஷயம். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரியான லிக்விட்ஸ் க்ளீனிங் லிக்விட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் அதை பார்க்கும்போது இந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் 60K கிடைக்கும்போது தாராளமாக இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அது கூட கொஞ்சமாக சபீனா பவுடர் சேர்த்துக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா விளக்குமே வந்து தேய்ச்சிட்டு எடுத்துட்டேன். நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட டவுட்டு இப்போ கிளாரிஃபை ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கேட்டனால தான் இதை வந்து ட்ரை பண்ணியும் பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பராக க்ளீன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தாராளமாக நம்ம இந்த ஒரு லிக்விட் வாங்கி வச்சு நம்ம 3 விதமான பொருட்களையுமே வந்து அழகாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அடுத்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை வந்து நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டா இன்னும் அந்த பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கொஞ்சம் கருத்து போகாமல் இருக்கும். அதனால் எப்பயுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளைக்கும் செம்பு பாத்திரத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம்னா உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா அந்த புள்ளியாக அங்கங்கே தெரியும். அதனால் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விம் சுத்தம் ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து 3 விதமான பொருட்களையுமே நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிக்க முடியும். ஸோ நானும் இன்றைக்கி அந்த லிக்விட் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா ஷைனிங்காக நல்லா பிரைட் லுக்கோடு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இந்த லிக்விடோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் லிக்விட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தும் போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணாலே அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கனால சில டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பட் ஆனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ஹார்ஷான அந்த ஸ்மெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுது. சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெடி வந்து பிடிக்காமல் இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி சந்தன ஸ்மெல் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது. ஸோ அதனால் எல்லாருமே தரமாக இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ பார்க்க போனால் இந்த 60 ரூபாய்க்கு நம்ம ஒரு லிக்விட் வாங்கினா 3 விதமான பொருட்களையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து க்ளீன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.